நன்றி. அதனைத் தொடர்ந்து எங்களோடு இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கிற ஆனால் இந்த முறை ஒரு புரட்சி. நாங்கள் உண்மையிலே இங்கே கூட்டம் போட்டு கதைச்சிட்டு இருக்கக்குள்ள யாரை போடுறோன்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கக்குள்ள இதனால் 2 தரம் போயிட்டு வந்தாங்க. 3ஆம் தரம் சும்மா ஆளை கூப்பிட்டு இருக்க வச்சு கதைச்சிட்டு இருக்கக்குள்ள இப்போ குட்டி அரசாங்கம் இதில் வந்து வெறும் ரோட்டு, வெறும் வாய்க்கால் ஓட்டுறது, லைட் போடுறதெல்லாம் இல்லை. இதில் நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த மண்ணை அகலவார ஆட்களுக்கு தடை செய்யலாம். மற்றது எங்களோட உலகத்தீவில் இந்த டூரிசம் அது வந்து இருக்கு. அதுக்கான வேலை திட்டங்களை பிரதேச சேவை ஊடாக செய்யலாம். இனி என்ன அபிவிருத்தி என்று வந்தாலும் அது பிரதேச சேவை ஊடாகத்தான் வரக்கூடிய. சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறது அது வேற வேலை திட்டமாக இருக்கும். மற்றும்படி மாகாண சபை ஊடாக செய்கிற விஷயங்கள் பிரதேச சபை ஊடாகத்தான் நடக்கும். அவை இந்த விடயத்தில் வன்னியில் நான் நினைக்கிறேன் மன்னார் ஒரே ஒரு எம்பி நான் மட்டும்தான். அப்போ மன்னாருக்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செய்ய முடியும். மற்றது இப்போ இந்தியாவோட கூடுதலான நெருக்கத்தோடு இருக்கிற நாங்கள் இந்தியா இன்றைக்கு மன்னாரில் பல அபிவிருத்தியை செய்ய இருக்கும். அதில் வந்து நன்மை தரக்கூடிய அபிவிருத்திகளை நாங்கள் ஆதரித்து செய்வோம். உதாரணமாக ராமேஸ்வரம் தலைமன்னார் இந்த கப்பல் சேவை அது துவங்க போகலாம். அப்படி சில வேலைகளை நாங்கள் வந்து இந்தியாவோடு சேர்ந்து செய்கிற போது எங்களோட பிரதேசம் வளர்ப்போம். ஆகவே முதல்ல வந்து நாங்கள் இந்த எங்களோட தம்பியை நீங்கள் வெல்ல வைக்கணும். அதே போல் சன்னார் மக்களும் எங்களுக்கு 2 அங்கத்தவர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. போனஸுக்கும்